நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்காவை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 20.17 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜையை அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர். சென்னையில் நேற்று மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் 157 மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கையடக்க கணினிகளை அமைச்சர் வழங்கினார். சென்னை குருநானக் கல்லூரியில் நடந்த 49வது பட்டமளிப்பு விழாவில் 36 மாணாக்கர்களுக்கு பதக்கங்களுடன் பட்டமும் 610 மாணாக்கர்களுக்கு பட்டமும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் வழங்கினார். கோவையில் பேரூர் ஆதீன மடத்தில் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றார். வலங்கை மாநில ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் பிரதோஷ விழா நடைபெற்றது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்திற்கு முன்பாக 3வது நாளில் வரும் பிரதோஷ நாளில் பொதுமக்கள் விரதம் இருந்து அன்று மாலை சிவன் ஆலயங்களில் நந்தி பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. மேலும் இந்த பிரதோஷம் என்பது மற்ற தினங்களை விட சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பிரதோஷ தினத்தில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. அதனை ஒட்டி ஆலயத்தில் உள்ள நந்தி பெருமானுக்கு பால், சந்தனம் மற்றும் மஞ்சள் தூள், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அபிஷேக ஆராதனைகளை ஆலய அர்ச்சகர் ராஜகுரு ஜெகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வித்துறை எடுத்த முயற்சி காரணமாக அரசு பள்ளி மாணவர் உயர்கல்வியில் சேர்ந்தார். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை காமராஜர் நகர் மன்ற மேல்நிலைப்பள்ளி மாணவர் சந்தன மாரியப்பன் இவர் இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலையில் இருந்தார். இதனை அறிந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வித்துறை சார்பாக எடுக்கப்பட்ட பெரும் முயற்சிகள் காரணமாக பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் தமிழ் வழியில் தற்போது சேர்ந்துள்ளார். மாணவர் சந்தன மாரியப்பன் மற்றும் மாணவரின் பெற்றோர் மாணவர் கல்லூரி சேர்வதற்கு உதவி புரிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார், தலைமை ஆசிரியர் திருமதி இவாஞ்சலின், மாணவரின் பொருளாதார ஆசிரியர் பொன்னுசாமி, முன்னாள் மாணவர் மும்பையை சேர்ந்த மெய்யழகன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடந்த எருது விடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். ஓட்டப்பிடாரம் அருகே கீழ அரசடி ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை MLA சண்முகையா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே கீழ அரசடி ஊராட்சி துப்பாஸ்பட்டி கிராமத்தில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 17.65 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேசன் கடை கட்டிடம் கட்டும் பணிகளை MLA சண்முகையா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து துப்பாஸ்பட்டி கிராமத்தில் இருந்து பனையூர் செல்லும் சாலையில் ரூபாய் 73.80 லட்சம் மதிப்பீட்டில் 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை பணி தொடங்கி வைத்தார். மேலும் துப்பாஸ்பட்டி வடக்கு கண்மாயில் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட குளம் உடைந்து தண்ணீர் வெளியேறியது. இதையடுத்து ஒன்றிய பொது நிதி மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி ரூபாய் 23.75 லட்சம் மதிப்பீட்டில் கண்மாய் கரையை பலப்படுத்தி தடுப்பு சுவர் கட்டும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.